புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு நாள் 27/5/2023 அன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் க. லட்சுமி நாராயணன் அவர்கள், அரசு கொறடா மாண்புமிகு 𝐴𝐾𝐷 ஆறுமுகம் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகளின் 186ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா 29/5/2023 அன்று கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெருவாரியான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
கோவா மாநில உதயநாள் கொண்டாட்டம் 30/5/2023 அன்று துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். கோவா மாநிலத்தைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பயிலும் மாணவ மாணவிகள், புதுச்சேரியில் வசிப்பவர்கள் சிலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முதல்வர் டாக்டர் செழியன், துணை பதிவாளர் டாக்டர் கணேசன், ஆரோவில் மையத்தைச் சேர்ந்த கலைஞர் திரு துருபத், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் டாக்டர் நந்திதா மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். கோவா மாநில பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. விழாவில் துணைநிலை ஆளுநர் உரையாற்றுகையில், Really, I am very happy to invite you all to Nivas. First of all, I thank our Honorable Prime Minister for initiating such celebrations of the other state people to come to Raj Bhavan and to get a grand reception and celebration. So, let us all thank our Honorable Prime Minister for such a great initiative. புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், பிரதம மந்திரியின் காசநோய் இல்லா பாரதம் திட்டத்தின் கீழ் சமூக பொறுப்புணர்வு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக காரைக்கால் ONGC நிறுவனத்தின் மூலம் காசநோய் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 200 நபர்களுக்கு மாதாந்திர ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் 31/5/2023 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு முதற்கட்டமாக காசநோய் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 25 நபர்களுக்கு மாதாந்திர ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கி தொடங்கி வைத்தார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் திரு VP ராமலிங்கம், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு மற்றும் காரைக்கால் ONGC நிறுவன அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனிறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் தேர் திருவிழா 1/6/2023 அன்று நடைபெற்றது. இதில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், வேளாண் அமைச்சர் திரு 𝐃 எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். இத்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து தேரோட்டத்தில் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 5 ஆண்டுகளில் வெற்றிகரமாக 1300 ரொபாட்டிக் அறுவை சிகிச்சைகள் செய்து முடிக்கப்பட்டிருப்பதை ஒட்டி அறுவை சிகிச்சை வல்லுநர் குழுவினருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி 1/6/2023 அன்று ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப குழுவினருக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் துரைராஜன், மருத்துவ அதிகாரிகள் உடனிருந்தனர். Our robotic surgery program started 6 years ago in the month of June, exactly the month that we are in 2017. And the most important part of the program is that we have one robot, but several departments share it, use it, so that we are making optimum use of public money to benefit patients across specialities. And that's something that is very important. A larger number of patients can be served with the same equipment. So all the departments, and in addition to surgical departments, the Department of Anesthesia plays a major role, as you already know, and you'll hear more about it. But in the last 6 years, we have been at the forefront, and we have done, the number of procedures we have done is much larger than that of any other institution in southern part of the country. The robotic instruments, when you look at the size of a coin, it's very small, so it allows very precise movements. And these are some of the world over the standard procedures that have been shown to be particularly advantageous using robot assistance. These are in urology, radical prostatectomy, partial nephrectomy, and pyeloplasty and ureteric reimplantation. In colorectal surgery and bariatric surgery, it also has roles in Vardheim hysterectomies and certain other cancer surgeries, as well as other hysterectomies, and other indications are being explored. And even when we compare to laparoscopic surgery, robotic surgery has advantages to the surgeon of better ergonomics and shorter learning curve, and to the patient it widens the scope of minimal access surgery even in difficult to reach areas. That is reduced blood loss, lower transfusion rate, shorter hospital stay, and less complications. So now I'll come to the program in JIPMER. The project that we proposed to the Standing Finance Committee and governing body is a program to set up robotic surgery in JIPMER with 3 objectives. One is to develop a multidisciplinary robotic minimal access surgery service at an affordable cost to the patients, and develop training programs in the field of robotic surgery and extend the frontiers of this field. And in this project plan, we had identified an existing urology OT as the OT to be shared across all departments. We had to procure hardware like robots, simulator for training, anesthesia workstation, equipment, specialized cleaning equipment for the robotic instruments, and sterilizing equipment like plasma sterilizer. We had to train surgeons, anesthesiologists, nurses, and technicians. And robotic surgery is a capital intensive project. So we had to present to the Standing Finance Committee, which very graciously approved the program with the purchase of robot at a cost of 26 crores. I'll just present, I don't know. So here is just a small video clip to tell us that about robotic surgery. So we can see this is a robotic radical prostatectomy. We can see that this is the prostate gland. The bladder is being incised between prostate and bladder, and we can see the catheter. So those of us in medical field can appreciate it very easily. And in the next step,
Okay, and now the apex of the prostate. So here the prostate has been detached from the bladder, here it is being detached from the urethra. This is a step that often leads to bleeding in open surgery, but in robotic surgery there is very little bleeding, called the dorsal venous complex control. And once the prostate is detached from the urethra and then removed, and in the interest of time I'll go to the next step, and this is okay, yeah, and now the bladder is being sutured to the urethra. This suturing within the confines of the bony pelvis is a very challenging task in minimal access procedure, but in robotic surgery, because of the small wristed instruments, it is easy to suture in such depth in small confined places. Okay. So we have done in the last 6 years, this is our growth. The first 200 cases were done in were completed in 2018, so it took about 2 years, but subsequently almost every year we were doing 200, and it has now increased to 200 cases every 9 months. In other words, about 300 cases per year we are doing. There was a brief lull in the year 20 to 21 because of COVID, so we had to suspend some of the OTs, but subsequently it has picked up again, and we are doing about 300 cases per year. இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர், எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, குறைவான இன்சிஷன் போதும், ரொம்ப பெரிய கீறல் வேண்டாம். அதே மாதிரி ரத்தம் வந்து வீணாவது மிக குறைவாக இருக்கும். குறைந்த நாள் தான் அவங்க வந்து மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருக்கும். செஞ்சு கொஞ்சம் 1-2 நாளில் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிடலாம், இல்லைன்னா சாதாரண வார்டுக்கு மாற்றப்படலாம். அதே மாதிரி சாதாரண வாழ்க்கையை அவங்க திருப்பி மறுபடியும் செய்வதற்கு ஏற்படுத்துவதற்கு இது இன்னும் வசதியாக இருக்கும். ஆனால் எல்லா விதத்திலையுமே இது ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட். இதுக்கு வந்து 26 கோடி ரூபாய் மத்திய அரசு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மாத்திரம் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் இதை அவர்கள் முழுவதுமாக பயன்படுத்தி 1300 பேர், இதில் வந்து கொஞ்சம் புதுச்சேரி, மேக்சிமம் தமிழ்நாடு, அப்புறம் மற்ற மாநிலங்களிலிருந்து சில பேர் பயன் அடைந்திருக்கிறார்கள். ஆக அதை அவர்கள் 1300 ரொபோட்டிக் சர்ஜரி 5 வருடங்களுக்குள்ள என்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். தென்னிந்தியாவிலே இவங்க தான் செஞ்சிருக்காங்க. ஆக நம் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனை இவ்வளவு உயரிய சிகிச்சையை பொதுமக்களுக்கு செய்து வருகிறார்கள் என்ற வகையில் அவர்களை பாராட்ட வந்து. ஆனால் நான் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க எவ்வளவு உயரிய சிகிச்சை வேணுமாலும் செய்யுங்க, ஆனா உங்களை தேடி வரும் என் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் என்னோட நோக்கம். அதனால நீங்க எவ்வளவு உயர்வான சிகிச்சை செய்தாலும் மக்கள் திருப்தியாக இருக்க வேண்டும், அந்த அளவுக்கு உங்களது நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால அவர்களும் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களை பாராட்ட வந்தேன். ஜிப்மரில் இன்னும் அது நம்ம ஏற்கனவே வந்து இங்கே மக்கள் மருந்தகம் என்று ஓப்பன் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கு வந்து ஜூன் 12ஆம் தேதி டெண்டர் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அது மக்கள் மருந்தகம் இங்கே வந்துச்சுன்னா மக்களுக்கு இன்னும் மிக குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மக்கள் தொடர்பாளர்கள் தமிழ் தெரிந்தவர்கள் போடணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அதை விரைவில் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதனால ஜிப்மர் என்னென்ன வகையில் மக்களுக்கு நல்லது செய்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் வந்து. ஆனால் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லலாம், ஏன்னா சொன்னால் அவங்க அதை சரி செய்வதற்காக தான் இந்த நிறுவனமே இருக்கிறது. இல்லை, இப்போ நாம் வந்து ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். நிர்வாக ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கலாம். அது வந்து இதில் வந்து மக்களுக்கான முழுமையான சிகிச்சைகள், எங்கேயுமே கிடைக்காத சிகிச்சைகள் இங்கே கிடைக்கிறது என்பதை நாம் பதிவு செய்வோம். அதுக்கப்புறம் மற்றதுன்னு அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். இல்லை, இதில் வந்து இவங்க எல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து, இப்போ நான் ஒன்று காமிச்சார் பார்த்தீங்களா, ப்ராஸ்டேட். அதில் ப்ராஸ்டேட் எல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ளீட் ஆகும். ஏன்னா பிளாடர் வந்து ஹைலி வாஸ்குலர் ஒரு ஆர்கன். ஸோ அதெல்லாம் எவ்வளோ அழகாக எடுத்தாங்கன்னு உங்களுக்கு முன்னாலே போட்டு காமிச்சாங்க. கேன்சர், அதுவும் இங்கே மட்டுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பேன்க்ரியாஸில் உள்ள ஒரு கேன்சரையும் அந்த ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவான் ஈசோஃபேகஸில், அதையும் இங்கே இந்த மருத்துவமனைக்கு வந்து ஸ்பெஷலாக அது ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எல்லா வகையான உயர் சிகிச்சைக்கும் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி பயன்படும். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முதன்மை ஒளிப்பதிவாளர் திரு டி வெங்கடேசன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா 31/5/2023 அன்று நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் தொலைக்காட்சி நிலைய உதவி இயக்குனர் பொறியியல் துறை திரு எம் ரவி அவர்கள், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர்.